ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி. இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, 2025க்காக எங்கள் வீட்டில் ஒரு புது வரவு வந்திருக்கு. அந்த புது வரவு என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி எல்லார்ட்டையும் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கடந்த 2-3 நாளாக உடம்புக்கு சரியில்லை அப்படின்னால தொடர்ந்து வீடியோ எடுத்து போட முடியலை. அதனால் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரிங்க, வாங்க என்ன புது வரவு அப்படின்றத சொல்கிறேன். ஆல்ரெடி சேமிப்பை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதனால் இங்கே பாருங்கள், 2025க்காக நாங்கள் ஒரு உண்டியல் வாங்கியிருக்கோம். இது இப்போ குடும்ப உண்டியல். என்னது இது குடும்ப உண்டியல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் குடும்பமாக நாங்கள் சேர்த்து வைக்கிறதுக்காக இது வாங்கின உண்டியல். இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணி 2026 நியூ இயருக்கு தான் இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். அதுதான் எங்கள் ஃபேமிலியோட முடிவு. நாங்கள் எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்கோம். இதில் என் பிள்ளைங்க, நான், என் வீட்டுக்காரு எல்லாருமே போடுவோம். எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போட்டுருவோம். 2026 நிறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைஞ்சாலும் நிறையாட்டாலும் இதை நாங்கள் 2026 தான் உடைக்கணும். அதனால் அது வரைக்கும் நாங்கள் 2025 எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத 2026 தான் பார்க்க முடியும். இதுதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது வரவு. இதுதான் நாங்கள் குடும்ப உண்டியல்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்களும் 2025 ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து வைக்கணும்னு நிறைய வீடியோ போட்டுட்ருக்குறேன். நீங்களும் ஒரு உண்டியல் வாங்கி சேர்த்து வச்சிங்கன்னா ரொம்பவே புதுசாக நம்ம சேர்த்து வைக்கும்போது ஒரு ஆர்வத்தோட குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்கும். அதனால் இது பேர் குடும்ப உண்டியல் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒரு குடும்ப உண்டியல் வாங்கி வைங்க. நான் ஒரு சின்ன ரெக்வஸ்டாகவே இது சொல்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கும் இது சேமிப்பு பழக்கம் வரும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தோன்னா செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத குறைச்சிக்குவாங்க. எதுவுமே நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு பழக்கத்தை சிறு வயதில் நம்ம என்ன உருவாக்கி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு பெரிய பிள்ளைங்களாக வரும்போது அது அவங்க மைண்டில் செட் ஆகும். அதனால் இப்போதைக்கு சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். அந்த ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். பணம் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ செலவு வருது அப்படின்றத நம்ம எப்படிலாம் குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்பவே உதவும். அதனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஒரு குடும்ப உண்டியல் 2025 வாங்கி வைங்க. உங்களால் முடிஞ்சதை வாங்கி வைங்க. இது 50 ரூபா தான். இந்த உண்டியல், இந்த குடும்ப உண்டியல் 50 ரூபா தான். உங்கள் ஏரியாவில் இது எவ்வளோன்னு எனக்கு தெரியலை. எங்கள் ஏரியாவில் இது 50 ரூபான்னு சொன்னாங்க. வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் எங்களுடைய குடும்ப உண்டியல். நீங்களும் இதே மாதிரி ஒரு உண்டியல் வாங்கி 2025 உங்கள் குடும்பத்தோடையும் நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படின்றது என்னுடைய சின்ன ரெக்வஸ்ட்டு தான். முடிஞ்சால் நீங்கள் சேர்த்து வைங்க. ஓகே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி 2025 ஒரு குடும்ப உண்டியல் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு வாங்கி நம்ம சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களே, கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சேமித்து வளர்க்குற பழக்கத்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத 2026 பார்ப்போம். சரிங்களா? ஓகே, பாய் நண்பர்களே, பாய்.